பிரைஸ்லாட். கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலப்பா எங்களோட பேசுங்க ஆண்டவரே. கேட்குற ஒவ்வொருவர் மேல் அப்பா அந்த வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படியா சொல்லியிருக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இங்கே என்னத்துக்காகனா, நாம் செபிக்கிற போது வசனம் சொல்லி செபிக்கணும், கருத்தாய் செபிக்கணும். என்ன தேவைக்காக ஜெபிக்கிறோமோ எல்லாத்துக்கும் வசனம் ஏசப்பா கொடுத்துருக்கிறார். அப்போது அதை தேடி பிடிச்சி அந்த வசனத்தை வச்சு நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அந்த வசனத்தை சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறத நீங்கள் விரும்புகிறத செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்வார். அப்போ நம்ம வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம செபிக்கும்போது ஆண்டு அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையை வாய்க்க பண்ணுவேன்னு ஆண்டு சொல்கிறார். இதுவரையில் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது, ஆனால் இனிமேல் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு என்ன பிரச்சனைனா, நான் அநேக நாள் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நம்ம வெறுமையாக ஜெபம் பண்ணுறதை கூட காட்டிலும் வசனம் சொல்லி செபிக்கும்போது தான் அந்த வசனங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரும். ஏன்னா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக கொண்டு தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சத்திய வசனமாகிய அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உச்சரிங்க, உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்க. உங்கள் வசனம் ஒரு சில ஒரு பாஸ்டர் மூலிமா வருதா, இல்லை ஒரு இது மெசேஜ் கேட்டுட்ருக்கிறீங்களா, இல்லை ஒரு பாடலில் ஒரு வரி வருதா, உங்களோட ஆண்டு பேசுகிறாரா, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மாற்றத்தை ஆண்டு கட்டாயம் 100% அவர் கொண்டு வருவார். இந்த வசனத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளிடுவார். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கேட்டுட்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மேலப்பா சோதரம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அன்றேப்பா சோதரம் அவங்க இருதயத்தில் பதியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வசனங்களை சொல்லி செபிக்கிற கிருபைகளை தாங்கப்பா. அவங்க பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மறைந்து போகட்டும். தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.